நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி தாவீதுட்ட வந்து சொல்றார், ஒரு கதை சொல்றார். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து கதை சொன்ன உடனே ராஜாவுக்கு இன்னும் பயங்கர சந்தோஷம். ஏன்? தீர்க்கதரிசியிடத்தில் ஒரு செய்தி வந்திருக்கிறது, இனியும் தெய்வம் என்னை நியாயாதிபதியாக வச்சிருக்கிறார். ஒருத்தருக்கு ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடுகள் இருக்கிறது, இன்னொரு மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியை வீட்டுல மந்தையில கூட வளர்க்காம வீட்டுக்குள்ள பிள்ளைய போல மகளை போல வளர்த்து கொண்டு ஒன்னே ஒண்ணு ஐஸ்வர்யவான் வீட்டுல விருந்து வந்த உடனே இந்த ஐஸ்வர்யவான் தன் மந்தையில இருந்து ஒரு ஆட்டை அடிக்காமல் வீட்டுல பிள்ளையை போல இருந்த ஒரு ஆட்டை அடித்து விட்டார். ராஜாவுக்கு கோபம் வந்து தீர்க்கதரிசி சொன்னார், நீயே அந்த மனுஷன். என்ன ஒரு தீர்க்கதரிசின்னு பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி, நீயே அந்த மனுஷன். தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில நேரத்தில் தீர்க்கதரிசிகள் அனுப்பி இருக்கிறார் பாருங்க. ஒன்று, சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பினார். எதற்காக அனுப்பினார் என்றால் அவரை அபிஷேகம் பண்ணுவதற்காக அனுப்பினார். இரண்டாவதாக காத் என்கிற ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். இவர் குகைக்குள்ளே ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்ததான காலத்தில் நீ அரனை விட்டு வெளியே வா என்று அந்த வாழ்க்கையை இருந்து வெளியே கொண்டு வருவதற்காக காத் என்கிற தீர்க்கதரிசியை பயன்படுத்தினார். இப்பொழுது அவருடைய குறையை சுட்டி காட்டுவதற்காக நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியை பயன்படுத்துகிறார். அப்ப நமக்கு நம்மை அபிஷேகத்துக்குள்ள நடத்துகிற தீர்க்கதரிசி தேவை. நம்முடைய மேல இருக்கிற தெய்வ திட்டத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற தீர்க்கதரிசிகள் தேவை. நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுகிற தீர்க்கதரிசியும் தேவை. என்னைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசியே வரணும்னு நினைக்க கூடாது. இடையில காத்து தீர்க்கதரிசியும் வரட்டும், இடையிடைய நாத்தான் தீர்க்கதரிசியும் வரட்டும்.